வயசுல உனக்கு என்னடா தெரியும்? இப்பதானே வேலையிலே ஜாயின் பண்ணிருக்க. கரியர்ல நீ எவ்வளவு மேல வரணும்டா. ஆனா இந்த வயசுல வந்து கல்யாணம் வேணும்னு நிக்கிற. அவளை மறந்துடுறா. டேய், ஓ நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். சொல்லேன்டா. தெரியாம சொல்லிட்டேன். நான் ஜெனி கிட்ட சொல்லிடுறேன். இதெல்லாம் சரியா வராதுன்னு நான் சொல்லிடுறேன். தப்பு பண்ணிட்டேன், விட்டுருங்க. இத பத்தி இனிமே நான் பேசவே மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்களோ அதையே கேக்குறேன். போதுமா? போதுமா? டேய், உனக்கு அந்த பொண்ணு வேண்டாண்டா. அப்பா சொன்ன மாதிரி நீ இன்னும் பெரிய வேலைக்கெல்லாம் போனோம். உனக்கு பாட்டி நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பேன். சரியா? அழாதடா. இவ போனா போட்டுண்டா. உனக்கு இன்னும் நல்ல பொண்ணா நான் பார்த்து வைக்கிறேன்டா. அப்பா சொல்றத நான் சொல்றத கேப்பேன்னு சொன்னல்ல. நீ நல்ல புள்ளடா. அழாத. ஐயா, சில விஷயங்கள் இப்போ உனக்கு கஷ்டமா தெரியும். ஆனா பின்னாடி அதுவே உனக்கு நல்லதா தோணும்பா. சரியா? அழாதடா. உங்க அப்பா கிட்ட லேசா விஷயத்த ஆரம்பிச்சேன். அவரு ஒட்டுமொத்த வீட்டுக்கே விஷயத்த சொல்லிட்டாரு. இதுதான் நடக்கும்னு தெரியும் செடியா எனக்கு. உங்க அப்பா, பாட்டி, இந்த வீட்ல எல்லாரும் எதைத்தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஜெனி பாவம்மா, என்னையே நம்பி இருக்கா. அவ வீட்ல எனக்காக எவ்வளவு ஃபைட் பண்றா தெரியுமா? தெரியலமா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜெனி கிட்ட எப்படி பேசுறது? உனக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாதாப்பா? ஆசைப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு யோசிக்க மாட்டியா? என்னமா பேசுற நீ? லவ் பண்றதெல்லாம் பார்த்து பார்த்தமா லவ் பண்ண முடியும்? போற போக்குல நமக்கு லைஃப்ல யாரையாவது ஒருத்தரை பிடிக்கும்.
அதுக்காக அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சாமா லவ் பண்ண முடியும்? நான் உன்னை வேற என்னவோ நினைச்சேம்மா. நீயும் இப்படி இருக்கியேம்மா. என்ன நினைச்ச? இல்லம்மா, நீயாவது செழியனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன். நான் சப்போர்ட் பண்ணா இங்க எல்லாம் நடந்துருமா? ஏதோ இந்த வீட்ல எல்லாரும் என்ன கேட்டுதான் முடிவெடுக்கிற மாதிரி. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன பண்றது, லஞ்சுக்கு என்ன பண்றதுன்னே என்னால டிசைட் பண்ண முடியல. இதுல இவனோட கல்யாணத்தை நான் டிசைட் பண்ண போறேனா? போடா. நான் இப்ப என்ன செய்யறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. ஜெனிகிட்ட அப்பவே சொன்னேன், எங்க வீட்டுல சொன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். அவதான் புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க வீட்டுல லவ் ஒத்துக்கிட்டாங்கம்மா. அதான் கல்யாணத்துக்கு திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. நம்ம வீட்டுல லவ் தெரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றாங்கன்னு ஜெனிகிட்ட நான் எப்படிமா சொல்ல முடியும்? இத பாரு செழியா, இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் என்கிட்ட பேசாத, கேட்காத. என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. ஆனா இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி செழிய இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லு. சரியா, நான் சொல்றத கேளு. வீட்டுல சொல்லிதான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னா அது நடக்கவே நடக்காது. ஜெனி ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல டென்ஷன் ஆகி அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசாம கூட்டிட்டு ஓடி போயிடு. ஏய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஓடி போணுமா? ஓடி போணுமா? ஓடி போணுமா? ஓடி போணுமாடா? பின்ன என்னம்மா, ஒரு பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணா அதை செய்ய வேணாவா? அந்த பொண்ணே தைரியமா அவங்க வீட்டுல ஃபைட் பண்ணுது. இவனால ஃபைட் பண்ண முடியலன்னா எப்படி? அதுக்காக நீ ஓடி போன்னு சொல்லுவியா? புத்தி இருக்காடா உனக்கு? என்னம்மா, ஓடி போனா கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்பாங்க, அப்புறம் பேச மாட்டாங்களா என்ன? டேய், என்னடா நீ இப்படி பேசுற? சரியா, இங்க பாருப்பா, இவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத, சரியா? டேய், சத்தியமா நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. என்னடா இவன் போயிட்டா இந்த வீட்ல யாராலையாவது தாங்க முடியுமா? என்னடா இப்படி பேசுற? வேற என்னம்மா பண்றது? இவன் தான் பிடிக்கும்னு சொல்றான், நீங்க யாருமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க. கல்யாணங்கிறது இவனா எடுக்கிற முடிவு இல்ல, இது ரெண்டு குடும்பமும் எடுக்கிற முடிவு. ஆமா, இவனும் அந்த பொண்ணு தான் வாழ போறாங்க. இதுல குடும்பம் எல்லாம் முடிவு பண்ணி என்ன செய்ய போறீங்க? என்னம்மா இதெல்லாம்? ஆமாண்டா, என்கிட்ட இதெல்லாம் கேட்டுருவீங்க. ஆனா நான் யார்கிட்ட போய் கேக்குறது? நான் தான் சொல்றேனே, செழியும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலன்னு. இதுல என்னால உனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்போ எனக்கு வருத்தமா தான் இருக்குப்பா. ஆனா வேற வழி இல்ல. சரியா, நீ பேசாம அப்பா கிட்ட போய் பேசு. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்லு. சரியா? எப்படிரா? அப்பா எப்படி பேசினார்னு பார்த்தல்ல, வீட்டுல எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு பார்த்தல்ல. நான் போய் எப்படிரா சொல்றது? அப்படின்னா நீ இப்படியே இருக்க வேண்டியதான். உனக்கு வேணும்னா நீ தான் ஃபைட் பண்ணணும். யாரோடடா ஃபைட் பண்ண சொல்ற? அப்பா கூடயா, பாட்டி கூடயா, இல்ல நம்ம வீட்டு ஆளுங்களோடயா? சரி, அப்ப ஜெனிகிட்ட என்னதான் சொல்ல போற? வெயிட் பண்ணுன்னு சொல்றதை தவிர வேற எதுவும் வழி எனக்கு தெரியலடா. அவங்க தான் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களே. வேற நான் என்னடா செய்ய முடியும்? டேய், அம்மா. அப்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாப்பா. நீ இப்படி பேசுறத நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. இத பார், ஏதாவது சொல்லி செழியனை குழப்பி விட்டு குடும்பத்தோட மானத்தை வாங்கிடாத. அம்மா, செழியன் கஷ்டப்படுறாமா, அது பரவாயில்லையா? நான் என்னடா செய்ய முடியும்? அவன் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கும் கஷ்டமா தான் இருக்குடா. ஆனா என்ன செய்ய சொல்ற? என்ன யார்கிட்ட போய் பேச சொல்ற?
இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? மா ப்ளீஸ்மா. இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வெயி, உன்னை ஒரேடியா வீட்டை விட்டு அமிச்சிருவாங்க, பாத்துக்கோ. மரியம், ஊத்துங்க. ஜெனி உனக்கு? ஜென்னி, சாப்பிடு. நம்ம மேத்யூஸ் பையன் கனடால இருந்து வந்திருக்கானா தெரியுமா? அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஜோசப், கூப்பிடலாமே. ஆ. சென்னை, மேத்யூஸ் அங்கிள் உனக்கு தெரியும்ல? அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏய் ஜென்னி, என்ன பண்ற? செழியம்மா, ஒரு நிமிஷம். ஜெனி, சொல்லு செழியா. என் வீட்ல சொல்ல வேணாம்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். எல்லாத்தையும் இப்ப கெடுத்துட்டு பாரு. நான் என்ன பண்ண? எங்க அம்மா கிட்ட நீ ஏன் சொல்லணும்? எனக்கு தெரியாத என் வீட்டை பத்தி? இப்ப பாரு, என் அம்மா மூலமா எல்லாருக்கும் இந்த வீட்ல தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு பிரளயமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆளுக்கு என்ன புடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறதுல மட்டும் எல்லாரும் ஒண்ணா நிக்கிறாங்க. தேவையா இதெல்லாம்? செழியா, கொஞ்சம் பொறுமையா இருந்து உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். உன்னோட அவசரத்தினால இப்ப எல்லாமே போச்சு. எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ண? நீ வீட்ல சொல்ல பயந்ததுனால தானே நான் வந்து சொன்னேன். என் வீட்டை பத்தி என்னை விட உனக்கு நல்லா தெரியுமா? தெரியாதுல்ல? நம்ம லவ் விஷயத்தை வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் யோசிச்சேன், தயங்கினேன். இப்ப பாரு, எல்லாமே போச்சு. செழியா, இனி இந்த விஷயத்தை பத்தி பேசவே முடியாது. சந்தோஷமா உனக்கு? அவங்க ஒத்துக்கலனாலும் பேசிதானே ஆகணும். எல்லாமே உனக்கு தெரியும் நினைப்பு உனக்கு. எல்லாத்துலயும் அவசரம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நடக்காம போறதுக்கு நீதான் காரணம். நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆவறதுக்கு நீதான் காரணம். உன் அவசரம் தான் காரணம். நீ மட்டும் தான் காரணம். இப்ப நீ என்ன சொன்ன? கல்யாணம் நடக்காதுன்னு தானே சொன்ன? நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தானே சொன்ன? சொல்லு செழியா. ஆமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே பேசவே முடியாது. நீதான் காரணம். நீ மட்டும் தான் காரணம். தயவு செஞ்சு எனக்கு தெரியாம கூட நீ போன் பண்ணிடாத. ஓடி. செழியா, செழியா, செழி. ஏன்டா இப்படி பண்ண? ஜெனி அழறாங்க. செழியா, வா. ஜெனி, என்னாச்சு? ஜெனி, என்னாச்சுன்னு கேட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு ஜெனி. ஜெனி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? செழியா என்ன சொன்னா? செழியா
பிரேக்கப்னு சொல்றான்ப்பா. அவனுக்கு நான் வேண்டாமா. அவங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையாப்பா. ஜெனி ஜெனி என்னங்க இவ? ஜெனி ஜெனி ஜெனி, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதை நான் எதிர்பார்த்த மரியம். அவன் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டான். அவன் ஒரு இடியட். அவனை நம்ப வேண்டாம்னு சொன்னா இவதான் கேட்கலையே. தப்புதான். நான் லவ் பண்ணது தப்புதான். அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம விட்டது தப்புதான். கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்டது தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எழு. அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். அதுக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னு அவன் மாற போறான். அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குடா. அவன் பாட்டுக்கு வேலை எக்ஸசைஸ்னு சந்தோஷமா இருந்தான். அவன் முகம் வாடி இப்பதான் நான் பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவமா அவன் எவ்வளவு சின்சியரா ஜெனியை லவ் பண்றான் தெரியுமா? திடீர்னு வந்து யாருமே ஒத்துக்கலனா அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? நீயாவது அவன் கிட்ட இதெல்லாம் வேண்டாம், வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானடா. யாரு? நானு நல்லா சொன்னமா. அந்த அக்கா நல்ல அக்கா தானம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. ம், போ. போய் உங்க அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் போய் சொல்லு. ம், எழு. அவன் சரியாயிடுவான்லடா. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா எப்படிமா சரியாவான்? இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா? அவன் தாண்டா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மாறணும், மறக்கணும். கஷ்டம்மா. திடீர்னு அந்த பொண்ணை மறக்க சொன்னா அவன் எப்படிமா மறப்பான்? நீயே சொல்லு. இவனால முடியுமோ இல்லையோ, ஜெனியால சத்தியமா முடியாதுமா. உனக்கு தெரியலமா, அந்த பொண்ணு அவ்வளோ சண்டை போட்டிருக்குமா அவங்க வீட்டுல. என்னடா இது திடீர்னு எதேதோ சொல்றீங்க? இப்போ அந்த அக்கா வேற மதம்ங்கறதால தான் பிரச்சனையா? நம்ம மதமா இருந்தா கல்யாணம் நடந்திருக்கும்ல. அப்பவும் டவுட் தான். ஒருவேளை ஒரே மதமா இருந்திருந்தா ஜாதி ஒன்னான்னு பாப்பாங்க. அதுவும் ஒன்னா இருந்தா அது எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. பாசம் காட்டினா போச்சு. அவங்க சொல்றதுதான் கேட்கணும், செய்யணும். நமக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சா நீ கஷ்டப்படுவ, அது இதுன்னு எதையாவது சொல்லி குத்தி காட்டுவாங்க. இதெல்லாம் என்ன பாசம்னே தெரியல. உன் பாட்டி இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க, போய் கேளு. ம், அம்மா, பாட்டி காலம்லாம் முடிஞ்சு போச்சுமா. இன்னுமா அவங்கள முடிவு பண்ண விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க? எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல உங்க தாத்தா சப்போர்ட் பண்ணுவாரு. இப்போ அவரே எதிரா நிக்கும்போது நான் என்னடா செய்ய முடியும்? அவங்களெல்லாம் விடு. உனக்கு சம்மதமா இல்லையா அத சொல்லுமா. மா,
சொல்லுமா. என்னால செடியும் கஷ்டப்படுறத பார்க்க முடியலடா. அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும்னு தோணுது.